நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு ராஷ்டிர பாஷா எக்ஸாம் ஃபஸ்ட்டு பேப்பரில் வர்ற கிலௌனா கவிதாவோட சாராம்சம் பார்க்கலாம். கிலௌனா அப்படின்னா டாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டாய்ஸை பற்றியான ஒரு இது தான் வந்து ஷியாம் சரண் குப்தஜி இதில் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி பரிச்சை, கவியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். इस कविता के रचयिता श्याम शरण गुप्ता है. இந்த போயமோட ரைட்டர் யார் அப்படின்னா ஷியாம் சரண் குப்தா தான் இந்த போயமோட ரைட்டர். आपका जन्म सन 1895 में चिरगांव में हुआ. ஸோ அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா 1895 சிர்காவுங்கில் தான் அவர் பிறந்தார். ராஷ்டிரகவி மைதிலி சரண் குப்தக்கே அனுஜுக. அவர் வந்து நம்முடைய நேஷனல் போய்ட் மைதிலி சரண் குப்தஜியோடைய பிரதர். அனுஜ் அப்படின்னா பிரதர் அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரதர். ராஷ்டிரியதா கே புஜாரிக. அவர் நம்மளுடைய ராஷ்டிரியதா நேஷனாலிட்டியோடைய புஜாரி. அவரை வந்து ஃபாலோ பண்ணுறவர், அதை ரொம்ப சின்சியராக கடைப்பிடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். மௌரிய விஜய் தூர்வாதல் ஆர்திரி பாத்தைய ஆதி ஆப்கி கவிதா சங்கிரக். இதெல்லாம் அவர் எழுதின ரொம்ப முக்கியமான போயம்ஸோடைய தொகுப்பு. சங்கிரக் அப்படின்னா தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. சாராம்சம் என்னென்னா, இஸ் கவிதா மிங் பால் மனோவிஞ்ஞான் கா சுந்தர் பரிச்சைக. இந்த போயமில் சின்ன குழந்தைங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய பால் மனோவிஞ்ஞான் அப்படின்னா வந்து என்ன மாதிரி குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. பச்சோं के लिए सोना या मिट्टी दोनों बराबर है. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது கோல்டால் ஆன டாய்ஸா இல்லை சாயில் மண்ணால் ஆன டாய்ஸா அப்படிங்கிறது எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. பராபர் அப்படின்னா ஈக்குவல், ஒன்று அப்படின்னு அர்த்தம். कभी कभी मिट्टी की खिलौने उनके सोने की खिलौने की अपेक्षा अधिक प्यारे होते हैं. சில நேரங்களில் மண்ணால் அந்த டாய்ஸ் வந்து கோல்டான ஆன அந்த டாய்ஸை விட ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது அப்படி சொல்கிறாருன்னு அர்த்தம். कविता में एक राजकुमार मिट्टी के खिलौने के लिए हट करता है. இந்த போயமில் ஒரு ராஜகுமாரன் மிட்டி கே கிலௌனே அப்படின்னா மண்ணால் ஆன டாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஜிஸ்கே சாத் அதாவது கரீபு கா பச்சா 10 में கேல் ரக்காத்தா. அவன் வந்து அந்த பேலஸுக்கு வர்ற வழியில், அதாவது வர்ற வழியில் பார்த்தா ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையன். அவன் வந்து அந்த வர்ற வழியில் வந்து அந்த மண்ணால் ஆன பொம்மையை வச்சு அவன் விளையாடிட்டு இருந்தான். உஸ் கிலோனே கோ லேக்கர் ராஜ்குமார் பி கேல் ரக்காத்தா. இப்போ அவனுக்கும் இந்த பையனுக்கும் அந்த டாய்ஸ் வேணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததா. உடனே ராஜகுமாரனு சேர்ந்து அந்த மண்ணால் ஆன பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ராஜகுமார் ராஜ்மகள் வாபஸ் ஜான் ஆனே கே பாத் பி உசி மிட்டி கே கிலௌனே கேலே ஹட்டு கர்த்தாக. இப்போ ராஜகுமாரன் வந்து ராஜ்மகளுக்கு திரும்பி போயிட்டார். வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன் அர்த்தம். திரும்பி போனதுக்கு அப்புறமாவும் கூட அவருக்கு அந்த மண்ணால் ஆன அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹட்டு கர்த்தாகை அப்படின்னா ரொம்ப அடம்பிடிக்கிறது. குழந்தைங்க பொதுவாக ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க இல்லையா, அடம்பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த ராஜகுமாரும் ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. மண்ணாலான பொம்மை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். தாஸ் தாசியாங் உன்கேங் சமச்சாத்தே ஹைன்கி வே உசே சோனே கி கிலோனே தேங்கே. அங்கே இருக்கிற சர்வன்ட்ஸ் தாஸ் தாசியாங் அப்படின்னா வந்து பேலஸில் வந்து ராஜா கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, சர்வன்ட்ஸ். அவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கோல்டால் ஆன டாய்ஸை வந்து கொடுத்து விளையாட விடுறாங்க. இந்த இது நீ வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு வே காத்தே கைன்கி மிட்டி கி கிலௌனே சே சோனே கி கிலௌனா அச்சாக. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணால் ஆன அந்த பொம்மையை விட கோல்டால் ஆன இந்த பொம்மை தான் ரொம்ப நல்லது, ரொம்ப பெஸ்ட்டு, ஆனால் நீ இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லேக்கின் ராஜ்குமார் காத்தா ஹென்கி मिट्टी का हो या सोने का जिस खिलौने के साथ वह 10 में गेल रखा था वही खिलौना चाहिए. ஆனால் அந்த ராஜகுமார் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த பொம்மை மண்ணால் ஆனதோ இல்லை கோல்டால் ஆனதோ எனக்கு அந்த பொம்மை தான் எனக்கு வேணும். நான் ராஜ பேலஸுக்கு வர்ற வழியில் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா அந்த பையன், மண்ணால் ஆன பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தான் இல்லையா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். கியூன்கி உஸ்மெங் படா ஆனந்த் ஆத்தாத்தா. ஏன் அப்படின்னா அந்த பொம்மையை வச்சு விளையாடுறப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான்.
लगा चलते चलते ராஜ்குமார் அதிகட் கர்னே லகா நேரம் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பையன் அந்த ராஜ்குமார் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். உஸ்னே சபி ஸ்வர்ண கி சீஞ்சோம் கோ ஃபேங்க் தியா அவனுக்கு கொடுக்குற அந்த கோல்டு டாய்ஸு கோல்டு திங்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். फेंक दिया அப்படின்னா தூக்கி போடுறது தூக்கி போடுறான். क्योंकि उसे मिट्टी का वह खिलौना ही पसंद था ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த மண்ணால் ஆன அந்த பொம்மை தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோல்டால் ஆன பொம்மை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். பச்சோं का स्वभाव बड़ा विचित्र होता है சின்ன குழந்தைங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமானது ரொம்ப விசித்திரமானது இல்லையா. अपने पसंद की सींच सोना या मिट्टी உஸ்கி உன்கே கொய்யை சிந்தா நெகிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் வந்து கோல்டாக இருக்கலாம் இல்லை மண்ணாக இருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. சிந்தா நெகிங் அப்படின்னா ஒரி கிடையாது கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் கவிதா மிங் ராஜ்கட் ததா பால்கட்டு கா ஸ்வர்ணன் மண் கோச்சு லேத்தாக இந்த போயமில் ராஜ்கட் அப்படின்னா வந்து அவங்களோட ராஜாக்களுக்கான அந்த பிடிவாதத்தையும் பால்கட் அப்படின்னா குழந்தைகளுக்கான அந்த பிடிவாதத்தை பற்றியும் அவர் நம்மளோட மனசு தொடர மாதிரி நம்ம மனசை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரைட்டர் இதில் எழுதியிருக்கார் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கிலவுனா இந்த போயமுடைய சாராம்சம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ராஷ்டிரபாஷா லெசனில் இல்லை வேறு எக்ஸாம்ஸில் என்ன லெசன் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த லெசன் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.